இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புகிறதற்கேதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கமடைந்தீர்களே. 2 கொரிந்தியர் 7:9. நம்மால் பார்க்க முடியவில்லை என்றாலும் தேவன்தான் நம்முடைய வாழ்க்கையை இயக்குகின்றார். தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலம் நம்மை வழிநடத்த விரும்புகின்றார். நாம் பரிசுத்த வேதாகமத்தை தவறாமல் படிக்கும்போது பெரும்பாலும் அதன் மூலமாக தம்முடைய மக்களோடு அவர் பேசுகின்றார். ஆனால் நம்மில் பலர் ஆண்டவருடைய வார்த்தையை படிப்பதில் போதுமான நேரத்தை செலவிடுவதில்லை. எனவே அவர் நம்மை வழிநடத்த தேர்ந்தெடுக்கும் மற்றொரு வழியே பாடுகளின் வழியாகும். இதை தாவீது ராஜா உணர்ந்தபோது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் என்று கூறுகிறார். பாடுகளை அனுபவிக்கும் போது தாவீதை போல நம்மால் மகிழ்ச்சியடைய முடியவில்லை என்றாலும் நம்முடைய வழியை பயன்படுத்தி நம்மை சரியான திசையில் வழி நடத்தும்படி தேவனிடம் கேட்கலாம். மேலும் அவர் உங்களுக்கு வழங்கும் அனைத்து வழிகளுக்கும் நன்றி சொல்லலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இரக்கமும் கிருபையும் உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மீது எப்பொழுதும் நோக்கமாக இருந்து எங்களை வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். உம்முடைய வேத வசனங்கள் மூலமாக நீர் எங்களை வழிநடத்துவதை புரிந்தவர்களாக நாங்கள் அனுதினமும் வேதம் வாசித்து தியானிக்க உதவி செய்யும். தகப்பனே, இப்பொழுது நாங்கள் அனுபவிக்கும் இந்த பாடுகளை நீர் பயன்படுத்தி எங்களை சரியான பாதையில் தயவாய் நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய சமூகம் எங்களை வழிநடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.